அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைகிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைகிறார். பாஜகவுக்காக வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலம். நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டுமென திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். தர்மஸ்தலாவில் சடலங்கள் புதைக்கப்பட்ட விவகாரம். 13வது இடத்தில் 14 அடி பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் தடயமும் எதுவும் சிக்கவில்லை. வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு பாராட்டு. நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜகவுக்காக போலி வாக்காளர்கள் சேர்ப்பு. மேலும் 48 தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி செங்கோட்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. சுதந்திர தின விழாவையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீரர்கள் ஒத்திகை. இஸ்ரேல் அரசின் இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியா மௌனம் காப்பது வெட்கக்கேடானது. காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி விமர்சனம். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் வங்கதேச சிறுமி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதால் பரபரப்பு. ஹார்மோன் ஊசி போட்டு சிறுமியை கடத்த 3 மாதங்களாக சீரழித்தது அம்பலம். 3,69,000 கோடி ரூபாய் செஸ் வரியை சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒன்றிய அரசு பிரித்து வழங்காதது அம்பலம். ஒன்றிய அரசின் கணக்கு தணிக்கை துறை அறிக்கை தாக்கல். 5 குழந்தைகளை பெற்ற பின் காதலியை கரம்பிடிக்கும் பிரபல கால்பந்தாட்ட வீரர் ரொனால்டோ. 38 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிச்சயதார்த்த மோதிரத்துடன் திருமண அறிவிப்பு வெளியானது. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தகவல்.